அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உன் வண்டலூர் தலத்திலிருந்து பேசுகிறேன். நீ வணங்குகின்ற, நீ வழிபடுகின்ற, நீ வந்து கொண்டிருக்கிற வண்டலூரிலிருந்து உனக்காக நான் பேசுகிறேன். சில நேரங்களிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ தவறி போகிறாய். உன் வாழ்க்கையை நீயே கவனிப்பதற்கு மறந்து போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். எறும்பு பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படவே இல்லை. ஒரு நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட பொறாமைப்படுவதில்லை. ஒரு யானை ஆகாயத்தில் பறக்கின்ற கிளியை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு விடுவதில்லை. காகமோ குயிலினுடைய இசையை கேட்டு தானும் அதுபோல பாடுவதற்காக இயங்குவதே இல்லை. அதனதன் வாழ்க்கையை அது வாழுகின்றது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகின்றாய்? உன் வாழ்க்கை என்பது விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை நீ தூங்க முடியாது. அடுத்தவருடைய பசிக்கு நீ சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகாயம் போல பூமி இல்லை, பூமியை போல காற்று இல்லை. ஆகாயம் போல் பூமி இல்லை, பூமியை போல் காற்று இல்லை, காற்று போல் தீ இல்லை, தீயை போல் தண்ணீர் இல்லை, ஆலமரம் போல் பப்பாளி மரம் இல்லை, வள்ளியை போல் புலி இல்லை, தங்கம் போல் தகரம் இல்லை, பலாப்பழம் போல வாழைப்பழம் இல்லை, கத்திரிக்காய் போல் வெண்டைக்காய் இல்லை, துணி போல கருங்கல் இல்லை, சிற்பம் போல சாதாரண கருங்கல் இல்லை, நாற்காலி போல கட்டில் இல்லை. ஒரு மரத்தினுடைய பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை. நேற்று போல் இன்றில்லை, இன்று போல் நாளை இல்லை. போன நிமிடம் போல இந்த நிமிடம் இல்லை, இந்த நிமிடம் போல் அடுத்த நிமிடம் இல்லை. ஒன்று போல் மற்றொன்று இல்லை. இத்தனை ஏன் உன் தலைவலி போல, உன் தலைவலியை போல உன்னுடைய பல்வலி இல்லை. இனியாவது சரியாக சிந்தனை செய். அதனால் நீ தனி மனிதன், நீ தனிதான். உன் ரேகை தனிதான், உன்னுடைய ரேகை தனிதான், உன்னுடைய பசி தனிதான், உன்னுடைய தேவையும் தனிதான், உன்னுடைய பலமும் தனிதான், உன்னுடைய பலவீனமும் தனிதான், உன்னுடைய பிரச்சனைகளும் தனிதான், உனக்குரிய தீர்வும் கூட தனிதான். உன் சிந்தனை தனிதான், உன்னுடைய மனது தனிதான், உன்னுடைய எதிர்பார்ப்பு தனிதான், உன்னுடைய அனுபவம் தனிதான், உன்னுடைய பயம் என்பது தனிதான், உன்னுடைய நம்பிக்கை என்பது தனிதான், உன்னுடைய தூக்கம் தனிதான், உன்னுடைய மூச்சு தனிதான், உன்னுடைய வலி தனிதான், உன்னுடைய தேடல் தனிதான், உன்னுடைய கேள்வி என்பது தனிதான், உன்னுடைய பதிலும் தனிதான். உன் வாழ்க்கை பாடம் தனிதான். உன் வாழ்க்கை தனிதான். உன் வாழ்க்கை அதிசயமானதுதான். உன்னுடைய வாழ்க்கை ஆச்சரியமானதுதான். உன்னுடைய வாழ்க்கை அபூர்வமானதுதான். உன்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதுதான். உன்னுடைய வாழ்க்கை உத்தமமானதுதான். அதனால் இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ வாழ்ந்து பார். வாழ்வினுடைய ரசனை உனக்கு தெரியும். வாழ்வினுடைய அர்த்தம் உனக்கு புரியும். இனியும் உன் வாழ்க்கையை கேவலப்படுத்தாதே. உன் வாழ்க்கையை அசிங்கப்படுத்திக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையை உதாசீனப்படுத்தாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுக்காதே. உன்னையே நீ வெறுக்காதே. உன்னை நீ நம்பு என்றுதான் நான் சொல்லுகிறேன். என்னை கூட நீ நம்ப வேண்டாம். நீ உன்னை நம்பு. இந்த உலகம் உன்னை நம்பும். இந்த உலகம் உன்னை நம்பிய பிறகு நீ வெற்றி பெறுவாய். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.